வாழ்க வளமுடன். கமலுடைய சிறந்த படங்கள பார்த்துக்கிட்டு வரோம். முதல் 5 படங்களை பார்ட் 1 பகுதி 1ல பார்த்துட்டோம். இப்ப அடுத்த 5 படங்களை பார்க்க போகிறோம். பார்ட் 1க்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு. நெறைய பேர் பார்த்திருக்கிறீங்க. நெறைய பேர் பிடிச்சிருக்குன்னு லைக் பண்ணியிருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதேபோல் உங்களுடைய ஆதரவு தொடர்ந்து வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். சலங்கை ஒலி கதைய நான் கொஞ்சம் தப்பா சொல்லிட்டேன்னு சிலர் சரியா சுட்டிக்காட்டியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்னா, கமல ஜெயபிரதா விரும்பினதுக்கு பிறகு துரதிர்ஷ்டவசமாக வேறு ஒருவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னு நான் சொன்னேன். அது தவறு. கமல அவங்க பார்க்கறதுக்கு முன்னாடியே அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த கணவரை பிரிந்து சில பிரச்சனைகளால் அவங்க அப்பா கூடவே தங்கியிருந்திருப்பாங்க. அதற்கு பிறகு தான் கமல பார்த்திருப்பாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் விரும்புவாங்க. அந்த சமயத்துல அந்த கணவர் மனம் திருந்தி வந்து இவங்க கிட்ட ஜெயபிரதா கிட்டயும், கமல் கிட்டயும் பேசி அவங்க 2 பேரையும் கல்யாணம் பண்ணிக்க சொல்லுவாரு. ஆனா கமல், "இல்ல, இல்ல. அது சரியா இருக்காது. நீங்க தான் அவங்க கூட வாழணும்னு" சொல்லிட்டு, ஜெயபிரதாவையும், அவரையும் சேர்த்து வச்சு ஊருக்கு அனுப்பிச்சு வச்சுடுவாரு. இதுதான் சரியான கதை. இப்ப இன்னொரு 5 படங்களை பார்ப்பதற்கு முன், நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ் பண்ணுங்க. கமலின் சிறந்த படங்கள் வரிசையில் 6வது படம் ராஜபார்வை. இது அவருடைய சொந்த தயாரிப்பு. ஹாசன் பிரதர்ஸ் என்று கமல்ஹாசன், அவருக்கு அண்ணன் சாந்திரஹாசன், பெரிய அண்ணன் சாருஹாசன். இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் இதனுடைய தயாரிப்பு. இதை டைரக்ட் செய்தவர் சிங்கீதம் ஸ்ரீனிவாச ராவ். எழுதியவர் நம்ம உலகநாயகன் தான். இசை இளையராஜா. இது 1981ல் வெளிவந்த படம். இது கமல் அவர்களுடைய 100வது படம். இந்த படத்துல கமல் அவர்களுடன் இணைந்து மாதவி, வைஜி மகேந்திரன், எல்.வி. பிரசாத் போன்றவர்கள் நடித்திருப்பார்கள். இந்த எல்.வி. பிரசாத் என்பவர் சாதாரண ஆள் கிடையாது. இவர் 1980ல் தாதா சாஹேப் பால்கே விருது வாங்கியவர். இவர் தயாரிப்பாளர், டைரக்டர், ஒளிப்பதிவாளர். இவர் நல்ல படங்களை 50, 60களில் எடுத்திருக்கிறார், டைரக்ட் செய்திருக்கிறார். அதில் சில படங்கள் என்றால் மனோகரா, மிஸ்ஸியம்மா, இருவர் உள்ளம் போன்ற படங்கள். சரி. இப்ப இந்த ராஜபார்வை படத்தின் கதைய சுருக்கமா பார்க்கலாம். பார்வையற்ற கலைஞனாக, வயலின் கலைஞனாக கமல் இதில் நடித்திருப்பார். அவரை பார்வையற்றவர் என்று தெரியாமல் மாதவி ஒரு சந்தர்ப்பத்தில் அவரை கெட்டவர் என்று நினைத்து திட்டிவிடுவார். பிறகு அவருக்கு பார்வை இல்லை என்று தெரிந்து அவர் மேல் ஒரு கரிசனம் ஏற்பட்டு அவரை பின்தொடர்ந்து அவரிடம் மன்னிப்பு கேட்டு பழக ஆரம்பிக்கிறார். பிறகு இருவரும் காதலிக்கிறார்கள். இவர் ஒரு ஏழை இளைஞன். ஆனால் மாதவி பணக்கார வீட்டு பெண். மாதவியின் தந்தைக்கு இந்த காதலில் சற்றும் சம்மதம் இல்லை. ஆனால் மாதவியின் தாத்தா ஆரம்பத்தில் இருந்தே இந்த காதலை ஆதரிக்கிறார். மாதவியின் தந்தை மாதவிக்கு தடபுடலாக திருமண ஏற்பாடு செய்கிறார். திருமணத்தில் கமலும், வைஜி மகேந்திரனும் வருகிறார்கள். முடிவில் மாதவிக்கு திருமணம் நடந்ததா அல்லது கமலோடு அவர் இணைகிறாரா என்பதுதான் இந்த படத்தினுடைய கதை. இந்த படத்துல பார்வையற்ற இளைஞனாக இயல்பா ரொம்ப பார்வையற்றோருக்கு உரிய அந்த உடல் மொழியோடு மிக அருமையாக கமல் நடித்திருப்பார். இதுல என்னன்னா ஒரு சாதாரணமா தான் இருப்பாரு. பார்வை இல்லாத குறை அவர் முகத்துல, அவர் கண்கள்ல தெரியாது. அதனால தான் முதல்ல மாதவி இவருடைய பார்வையை பார்த்து, இவர் ஏதோ தப்பா பார்க்குற மாரியே இருக்கும். இவர் முகத்த வச்சிருக்கிறதும், இவர் பார்க்கிறதும். ஆனால் இவருக்கு தான் கண்ணே தெரியாதே! அது இவரை பார்ப்பவர்களுக்கு தெரியவே தெரியாது. மாதவி அதனால் தான் கோபப்பட்டு அவரை கண்டபடி திட்டி விடுவார்கள். மாதவியும் ரொம்ப அழகா இருப்பாங்க. நல்லா நடிச்சிருப்பாங்க. அவங்க கண்ணு தான் ரொம்ப அழகு. பெரிய கண்கள், அழகான புருவம். படத்தினுடைய பாடல்கள் மிக அருமையான பாடல்கள். "அழகு அழகு தேவதை" என்ற பாட்டு கண்ணதாசன் அவர்கள் எழுதிய பாட்டு. இந்த பாட்ட பத்தி கமல் ஒரு தடவ சொல்லும்போது, இவங்க மெட்டு குடுக்க குடுக்க கண்ணதாசன் எழுதிக்கிட்டே வந்திருக்காரு. ஒரு பெண்ண அதாவது காதலிய, அவள தொட்டு தொட்டு பார்த்து
வர்ணிச்சு அவளுடைய அங்கங்களை பத்தி பாடுறது தான் இந்த பாட்டு. ஸோ பாட்டு எழுதிக்கிட்டே இருக்கும்போது கமல் உடனே சொல்லியிருக்காரு, கொஞ்சம் இந்த ஒரு 2 லைன் எராட்டிக்கா ஏதாவது எழுதலாமே அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே கண்ணதாசன் ஒரு அங்கம் கைகள் அறியாதது அப்படின்னு எழுதிட்டாராம். பாருங்க எவ்வளவு அழகா எந்த ஆபாசமான வார்த்தைகளும் அதுல போடாம ஒரு அங்கம் கைகள் அறியாததுன்னுட்டு, ஆனா அதனுடைய அர்த்தத்துல அந்த கவர்ச்சி ஆபாசம் துளியூண்டு இருக்க மாதிரி எழுதியிருப்பார். அதுதாங்க கண்ணதாசன். ஸ்பான்டேனியஸா அவரு அந்த டியூன் சொல்ல சொல்ல எழுதுற திறமை அவரை போல வேற யாருக்குமே கிடையாது அப்படின்னுட்டு கமல் அவர்களும் சொல்லியிருக்காங்க. இளையராஜா அவர்களும் பல தடவை இதை சொல்லியிருக்காங்க. ஸோ அவரை போல ஒரு கவிஞனை நம்ம பெற்றதுக்கு நாம பெருமைப்படணும். அதற்கப்புறம் அந்தி மழை பொழிகிறது ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது என்ற பாடல் வைரமுத்து அவர்கள் எழுதியிருப்பாங்க. அதுவும் மிகச்சிறந்த பாடல். ஸோ பாடல்கள் எல்லாம் அருமையான பாடல். அதை எடுத்திருக்கிற விதமும் ரொம்ப அழகா இருக்கும். அந்த பாட்டுல கமல் அவர்கள் நின்னுன்னு இருக்க ஒரு பாஸ்டரை அப்படியே 2D ஆர்ட் ஒர்க் ஒரு ஆர்ட் பண்ணி பிக்சர் ஆகி அப்படியே நடந்து வருவார். அந்த சீன்லாம் அந்த காலத்திலேயே அவ்வளோ அழகா பண்ணியிருப்பாங்க. இந்த படத்திற்காக கமலுக்கு ஃபிலிம்ஃபேர் அவார்ட் ஃபார் பெஸ்ட் ஆக்டர் கிடைத்தது. இந்த படம் வெளிவந்த போது சரியா ஓடலங்க. ஆனால் இது ஒரு நல்ல கிளாசிக் மூவி, சிறந்த ஒரு காதல் திரைப்படம். 7வது படம் வாழ்வே மாயம். இது தெலுங்கில் நாகேஸ்வர ராவ் அவர்கள் நடித்த பிரேமாபிஷேகம் என்ற படத்தினுடைய தமிழ் உருவாக்கம் ரீமேக். இதை எழுதியவர் தாசரி நாராயண ராவ், இயக்கியவர் ஆர் கிருஷ்ணமூர்த்தி, வசனம் ஏ.எல். நாராயணன் அவர்கள். கமல் அவர்களுடன் ஸ்ரீதேவி, ஸ்ரீபிரியா, ஜெய்சங்கர், மனோரமா, இளவரசி போன்றவர்கள் நடித்திருப்பார்கள். இசை கங்கை அமரன். வாழை மாயம் கதை என்னன்னா, கமல் ஒரு மிக பணக்கார வீட்டு ஒரு செல்லப்பிள்ளை. புகை, மது என்று ஜாலியா ஃப்ரெண்ட்ஸோட சுத்திக்கிட்டு இருக்காரு. ஸ்ரீதேவியை பார்க்குறாரு, விரும்புறாரு. ஆனா அவங்களுக்கு இவரை தொடக்கத்துல பிடிக்கல. அதுக்கப்புறம் தொடர்ந்து இவர் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்து காதல்ல வெற்றி பெறுறாரு. 2 பேரும் காதலிக்கிறாங்க. பிறகு இவருக்கு கேன்சர் இருப்பது இவருக்கு தெரிய வருது. சீக்கிரத்திலேயே தான் இறக்க போறோம்னு தெரிஞ்சுக்கிட்ட கமல், ஸ்ரீதேவி தன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவங்க விதவை ஆயிடுவாங்க. அது நடக்கக்கூடாது என்பதற்காக, இத வெளியில அவங்க கிட்ட சொன்னாலும் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. தன்னை தான் கல்யாணம் பண்ணிப்பாங்கன்றதுனால, அவர் ஸ்ரீதேவியே தன்னை வெறுக்கும்படி நடந்துப்பாரு. அதனால் ஸ்ரீதேவி கமலை வெறுத்துவிட்டு பிரதாப்பை மணக்கிறார். கடைசியில் மனம் முடிந்தவுடன் தான் அவருக்கு தெரிய வருது, கமல் கேன்சர்ல இருக்காரு. இன்னும் சில நாட்களிலேயே கூட இறந்து விடுவார் என்று. உண்மை தெரிந்து கமலை வந்து பார்க்கும்பொழுது, கமல் மிகவும் மோசமான ஒரு நிலையில் இருப்பார். சாகும் தருவாயில் இருப்பார். ஸ்ரீதேவியையும் பிரதாப்பையும் ஜோடியாக பார்த்துவிட்டு அவர் நிம்மதியாக கண் மூடுவார். இந்த படத்துல கமல் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருப்பாரு. அவருடைய காஸ்டியூம்ஸ்லாம் அருமையா இருக்கும். அதே மாதிரி ஸ்ரீதேவி, ஸ்ரீபிரியா 2 பேரும் ரொம்ப அழகா இருப்பாங்க. கமல் இந்த படத்துல ஸ்கேட்டிங்லாம் பண்ணுவாரு. அது ரொம்ப நல்லா இருக்கும். கங்கை அமரனுடைய இசை ரொம்ப நல்லா இருக்கும். பாடல்கள்லாம் அருமையா இருக்கும். இளையராஜா தான்னு எல்லாரும் நினைச்சாங்க. அந்த அளவுக்கு அவரைப் போலவே இவரும் இசையமைத்திருப்பார். நீலவான ஓடையில் நீந்துகின்ற வெண்ணிலா என்ற பாடலும், பந்தனம் என் பந்தனம் என்ற பாடல், வாழ்வே மாயம் இந்த வாழ்வே மாயம் என்று கிளைமேக்ஸ்ல வர பாட்டு. இந்த பாட்டெல்லாம் ரொம்ப அருமையா இருக்கும். காலத்தால் அழியாத பாடல்கள். 8வது திரைப்படம் ஒரு கைதியின் டைரி. 1985 வெளியான படம். கதை பாக்யராஜ், திரைக்கதை, டைரக்ஷன் பாரதி ராஜா அவர்கள், இசைஞானி இளையராஜா அவர்கள். கமல் அவர்களுடன் இணைந்து ரேவதி, ராதா, ஜனகராஜ், மலேசியா வாசுதேவன், வினு சக்கரவர்த்தி போன்றவர்கள் இதில் நடித்திருக்கிறார்கள். இந்த படத்தினுடைய கதை என்னன்னா, ஒரு ஏழை தொண்டன், அவனுடைய தலைவர் மேல அவனுக்கு மிகுந்த பற்று, விசுவாசம். அவனுக்கு அழகான மனைவி, ஒரு குழந்தை. அந்த அரசியல் தலைவர் இந்த பெண்ணை கெடுத்துடுறான். அவ அதுக்கப்புறம் தற்கொலை பண்ணிக்கிறா. அவ கையில ஒரு லெட்டர் இருக்கு. அந்த லெட்டர்ல தன்னை கெடுத்தது தலைவர் தான் அப்படின்றது எழுதியிருக்கு. இத பார்த்த கமல் உடனடியா கோவப்பட்டு தலைவர தாக்கணும்னு அங்க போறாரு. அங்க போயிட்டு தாக்குறாரு.
ஆனா அங்க இருக்கிற போலீஸ்காரர், நான் அவருக்கு தண்டனை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா கடைசியில அவர் அவனுக்கு அந்த அரசியல்வாதிக்கு தண்டனை வாங்கி கொடுக்காம, அவன இந்த வழக்குல இருந்து காப்பாத்திடுறாரு. அதற்கு ஒரு டாக்டரும் உடந்தையா இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தன் மனைவிய இவர்தான் கமல் தான் கொலை செய்தார் என்பதையும் அவர்கள் கோர்ட்ல சொல்லி கமலுக்கு தண்டனை வாங்கி தருகிறார்கள். அதனால் கமல் ஜெயிலுக்கு போறார். நீண்ட நாட்களுக்கு அப்புறம், பல வருடங்களுக்கு அப்புறம் திரும்பி வர கமல், அந்த அரசியல்வாதி, போலீஸ்காரர், டாக்டர் மூவரையும் பழி வாங்குறார், கொல்றார். இவருடைய குழந்தை ஒரு பெரிய இன்ஸ்பெக்டரா உருவாகி இருக்கிறாரு. அவர் இந்த கொலைகள தடுக்க முயற்சி செய்றார். கடைசியில 3வது கொலையில இந்த அரசியல்வாதிய கொலை பண்ணும்போது, தன் அப்பாவையே சுட்டுடுறாரு. ஆனாலும் அந்த அரசியல்வாதிய கொன்னுட்டு கமல் இறந்துடுறாரு. அப்பா கமல். இந்த படத்துல 2 விதமான கதாபாத்திரங்கள்ல கமல் நடிச்சிருப்பாரு. ஒருத்தர் அப்பா கமல். அவர் ரொம்ப அப்பாவி, ஒரு ஏழை. அவருடைய உடல்வாகு ரொம்ப சின்னதா இருக்குங்க இந்த படத்துல. ரொம்ப சாஃப்ட் நேச்சரா தெரியும். அதே சமயம் அவருடைய மகனான இன்ஸ்பெக்டர் நல்ல கட்டுமஸ்தான ஒரு உடல்வாகு, நல்ல பெரிய முறுக்கு மீசை, ரொம்ப ஹேண்ட்ஸமா இருப்பாரு. ஸோ 2க்குமே நல்ல வித்தியாசம் காமிச்சிருப்பாரு கமல். ஸோ ஒரு நல்ல த்ரில்லிங்கான ஒரு படம். இந்த 3 கொலையையும் ரொம்ப வித்தியாசமான முறையில செய்வாரு. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் பார்க்கறதுக்கு. பாடல்கள்லாம் ரொம்ப அருமையா இருக்கும். "ஏபிசி நீ வாசி எல்லாம் உன் கைராசி சோ ஈஸி" என்ற பாடல் ராதாவுடன். ரேவதியோடு "பொன்மானே கோபம் ஏனோ" என்ற பாடல் ரொம்ப நல்லா இருக்கும். இது ஒரு சுவாரஸ்யமான ஒரு படம். 9வது படம் விக்ரம். 1986 வெளிவந்த படம். இது முதல் விக்ரம். கதை கமல் மற்றும் சுஜாதா அவர்கள். ரைட்டர் சுஜாதா உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். டைரக்டர் ராஜசேகர், இசை இளையராஜா. கமலுடன் சேர்ந்து அம்பிகா, லிசி, டிம்பிள் கபாடியா, அம்ஜத் கான், சத்யராஜ், ஜனகராஜ், மனோரமா போன்ற பலர் இதில் நடித்திருக்கிறார்கள். இது குமுதத்துல தொடர்கதையா வந்து அதன் பிறகு படமாக்கப்பட்டது. இது அந்த காலத்தில் பிக்கஸ்ட் பட்ஜெட் படம். 1 கோடி செலவில் எடுத்த படம். இதனுடைய கதை 2டே வரியில சொல்லணும்னா, மிசைல் இந்தியன் கவர்மெண்டுடைய மிசைல் தொலைஞ்சிடுது. அத கண்டுபிடிச்சு கொடுக்க கமல், அவர் ஒரு ஏஜென்ட். ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங்கினுடைய ஒரு ஏஜென்ட். அவர அணுகுறாங்க. அவர் இந்த டாஸ்க்க வெற்றிகரமா முடிக்கிறார். அவ்வளோதாங்க. இத ரொம்ப விறுவிறுப்பா ஆங்கிலம் படம் போல அருமையான சண்டை காட்சிகளோட, அருமையான பாடல்களோட, நல்ல கதாநாயகிகள், நல்ல ஒரு காமெடி எல்லாம் சேர்ந்து பார்க்க ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் இந்த படம். அந்த காலகட்டத்தில இந்த மிசைல ரொம்ப அழகா வடிவமைச்சிருப்பாங்க. அதனால ஆர்ட் டைரக்ஷன் டிபார்ட்மென்ட்க்கு ஒரு பாராட்டு. "மீண்டும் மீண்டும் வா" என்ற பாடல்ல கமலுடைய அழகும், டிம்பிள் கபாடியுடைய அழகும் அலாதியானது. "ஏன் ஜோடி மஞ்சக் குருவி" என்ற பாடல் செம ஜாலியா கலாட்டாவான ஒரு பாட்டு. இந்த மாரி எல்லா பாட்டுமே அருமையான பாடல்கள். இந்திய சினிமாவையே திரும்பி பார்க்க வைத்த மற்றும் ஒரு கமல் திரைப்படம் நாயகன். 1987ல இந்த படம் வெளியானது. இந்த படத்த இயக்கி, எழுதியவர் இயக்குனர் மணிரத்னம் அவர்கள். இசைஞானி இளையராஜா, ஒளிப்பதிவு பி.சி. ஸ்ரீராம், ஆர்ட் டைரக்ஷன் தோட்டா தரணி அவர்கள். கமலுடன் இணைந்து சரண்யா, கார்த்திகா, ஜனகராஜ், நிழல் ரவி, நாசர் மற்றும் தாரா இன்னும் பல பேர் நடித்திருக்கிறார்கள். கதை என்று பார்த்தால் சுருக்கமாக சொல்கிறேன். தூத்துக்குடியிலிருந்து தன் அப்பாவை கொன்ன ஒரு போலீஸ்காரர கொன்னுட்டு பாம்பேக்கு ஓடி வரான் ஒரு சிறுவன். அவன் அங்க இருக்கிற ஒரு முஸ்லிம் பெரியவரால ஆதரிக்கப்பட்டு வளர்த்து வரப்படுகிறான். பெரியவனான உடனே அவங்க வாப்பாக்கு, அதாவது அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்காரு. அவங்க வாப்பா அந்த ஏழை ஜனங்களுக்கு மிகவும் உதவி செய்யும் ஒரு நபர். தன்னை தேடி வரவங்களுக்கெல்லாம் தன்னால முடிஞ்ச உதவி செய்றாரு. இரவுல படகு எடுத்துட்டு போய் கடத்தல் செய்றது அவருடைய தொழில். ஒரு கட்டத்துல அவருக்கு உடம்பு சரியில்லாம போகுது. அதனால அந்த கடத்தல கமல் செய்றாரு. ஆனால்
அவர் வழக்கமா வாங்கின அந்த வாப்பா வழக்கமா வாங்குற கூலிய விட இவர் 10 மடங்கு அதிகமா கேட்கறதுனால கோபப்பட்டு அந்த வாப்பாவ இதற்கு காரணம் அவர்தான் அப்படின்னு நினைச்சு கொன்னுடுறாங்க. இதற்கு பழிவாங்குற கமல் இதற்கு காரணமான ஒரு போலீஸ் அதிகாரியை கொன்னுடுறான். அதனால அந்த தாராவி பகுதியில கமல் ஒரு பெரிய தாதாவா உருமாறி நிற்கிறார். அதற்கு பிறகு அவரால முடிந்த பல உதவிகளை அந்த தாராவி மக்களுக்கு செய்றாரு. எந்த பிரச்சனைனாலும் அத அடி, தடி, உத, கட்ட பஞ்சாயத்து என்று செய்து தீர்த்து வைக்கிறார். படிப்படியா இவரும் அந்த கடத்தல் தொழில முன்னேறுறாரு. அதனால பல எதிரிகள். அதுல ரெட்டி சகோதரர்கள் பெரிய எதிரிகளா உருவாகுறாங்க. அவங்க இவருடைய மனைவிய கொன்னுடுறாங்க. அவருக்கு 2 பிள்ளைகள். இதற்கு மேல இந்த பிள்ளைகள இங்க வச்சுக்க கூடாதுன்னுட்டு அவரு அவங்கள வெளியூருக்கு போய் படிக்க வைக்கிறாரு. அவங்க படிச்சு முடிச்சு திரும்பி வராங்க. அப்ப திரும்பி வந்த அவருடைய மகன் தன் தந்தைக்கு உதவியா இருக்காரு. ஒரு பிரச்சனையில போயி தன் உயிரையும் கொடுக்கிறாரு. ஆனா மகள் இந்த பிரச்சனை எல்லாம் வேண்டாம். இத உடனடியா நிறுத்துங்க அப்படின்ட்டு தன் தந்தையிடம் ஆக்ரோஷமாக சண்டை போட்டுக் கொண்டே இருக்கிறார். பிறகு அந்த ஊருக்கு புதுசா வர ஒரு போலீஸ் அதிகாரி பிற்காலத்தில் தான் தெரியும் அது தன்னுடைய மருமகன் என்றே கமலுக்கு. அந்த போலீஸ் அதிகாரி இவரை எப்படியும் கைது செய்யணும்னுட்டு மிகவும் முயற்சிக்கிறார். அத முறியடிக்க அந்த ஊர் ஜனங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. உயிர் தியாகம் பண்றாங்க. போய் அடி வாங்குறாங்க போலீஸ் கிட்ட. இதையெல்லாம் பார்த்த கமல், இதற்கு மேல இத நீட்டிக்க கூடாது. அப்புறம் நம்ம இவ்வளவு நாள் செஞ்ச உதவிக்கு அர்த்தம் எல்லாம் போயிடும்னுட்டு தானாக முன்வந்து கைதாகிறார். அவர கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஆனா அவருக்கு எதிரா யாரும் சாட்சி சொல்லாததாலயும், அவருக்கு எதிரா போதுமான ஆதாரங்கள் இல்லாததாலும் அவர் விடுவிக்கப்படுகிறார். வெளியில வந்த அவர் சின்ன வயசுல இருக்கும்போது அவரால் கொல்லப்பட்ட ஒரு போலீஸ் அதிகாரியின் மகன் அவர எதிர்பாரா விதமா சுட்டுக் கொன்னுடுறான். இத்துடன் கதை முடியும். இந்த படத்தினுடைய சிறப்பு என்னன்னா கதைக்களம். அதுவரை தமிழ் சினிமா பார்க்காத ஒரு கதைக்களம். தாராவி, மும்பாய். அந்த குடிசை வாழ் மக்களுடைய வாழ்க்கை முறை. கமலுடைய அசாத்தியமான நடிப்பு. அவர் மட்டும் இல்லங்க. எல்லாருமே சிறப்பா நடிச்சிருப்பாங்க. இளையராஜாவுடைய பின்னணி இசை மற்றும் பாடல்கள் அருமையா இருக்கும். இந்த படத்துக்கு 3 நேஷனல் அவார்ட் கிடைச்சது. பெஸ்ட் ஆக்டர் கமலுக்கு கிடைச்சது. பெஸ்ட் ஆர்ட் டைரக்ஷன் தோட்டாதரணி அவர்களுக்கு கிடைத்தது. பெஸ்ட் சினிமோட்டோகிராஃபி பி.சி. ஸ்ரீராம் அவர்களுக்கு கிடைத்தது. டைம்ஸ் பத்திரிகையால் ஆல் டைம் பெஸ்ட் 100 ஃபிலிம்ஸ்ல ஒரு படமாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் நியூஸ் 18ஆல் 100 கிரேட்டஸ்ட் ஃபிலிம் ஆஃப் இந்தியா என்ற லிஸ்டில் இதுவும் ஒரு படம். இந்த படத்தை கண்டிப்பா பாருங்க. நீங்க பிரமிச்சு போவீங்க. நன்றி. அடுத்த வீடியோல மற்றும் ஒரு 5 கமலுடைய சிறந்த படங்களை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்க அபிப்பிராயத்தை கமெண்ட்ஸ்ல எழுதுங்க. பாய்.